ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம். ஸோ பொதுவா இவங்களுக்கு சொல்றது என்னன்னா பதவி ஆசை. பதவி ஆசை வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி முதலாளித்துவம். நான் வந்து ஒரு சொந்த பிசினஸ் பண்ணேன், என் பேரை நடத்தணும், ஏன் அதிகாரத்துக்கே தான் எல்லாமே இருக்கணும்பாங்க. அதெல்லாம் உண்மையாலேயே இவங்களுக்கு இருக்கா? அது இருந்தனால என்ன மாதிரி பிரச்சனைகள் ஆளாகுது? மனிதனுடைய இயற்கை என்னன்னா இல்லாததுக்கு ஆசைப்படுறது. அப்ப மிதனத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது ஒரு உப இலக்கணம். ம். அது வந்து சைடு சப்போர்ட் இலக்கணம். யாரும் கோவிச்சு கூடாது. இயற்கையை தான் நான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் மேஷத்துல தலை, ம். 2ஆம் இடம்ங்கிறது முகம், முகம். ரிஷபம். இந்த 3 மிதனம்ங்கிறது கை கால். அதாவது புஜபலம், அவ்வளோதான். ஒரு சைடு சப்போர்ட். இப்போ கை இல்லைன்னா கூட உயிர் இருக்கும், ம். ஆனால் தலை இல்லைன்னா உயிர் இருக்காது. ம். அப்போ இந்த கையினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா ஒரு மந்திரி மாதிரி வழி நடத்துறது, ம். ஒரு ஆலோசனை கூறக்கூடிய விஷயம், கம்யூனிகேஷன். மிதனத்தினால கம்யூனிகேஷன். அப்போ நம்மளுக்கு இயற்கை வந்து அந்த கம்யூனிகேஷனை தான் அலாட் பண்ணியிருக்கு. ம். அதை விட்டுட்டு நான் தலைமைப்பிடத்தில் உட்காரணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே இவங்களுக்கு பிரச்சனை. பாருங்க, 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் எல்லாமே உபயரஸ். ம். இந்த 10ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். ம். அப்போ என்ன ஆகும்? தான் வந்து முதலாளி அப்படின்னு நினைச்சாலே அங்கே செலவு மோசம் வந்துடும், உள்ள முதலும் போச்சுங்கிற நிலைமை வந்துடும். அப்போ அந்த முதலாளித்துவத்தை அவாய்டு பண்ணணும். இதனால உறவுகள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு. நிச்சயமா. ஏன்னா இப்போ வந்து இந்த புதன்னா யாரு? புதன்னாலே புத்திக்காரர்கள். உறவுகள், ம். நம்மளுடைய நண்பர்கள், சுற்று வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவங்க வந்து அத்தனை பேரும் ஈர்த்துருவாங்க. ம். நல்லா வந்து வசீகரம் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன? இந்த புதனுடைய டேலண்ட். அந்த டேலண்ட்னால ஈர்க்கப்படும் போது இவங்களுடைய கொடுப்புனையில, ஜாதக கொடுப்புனையில இந்த ராகுவோ குருவோ கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, ம். 8 12 தொடர்பாச்சுன்னா அவன் பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்பட்டு ம். தன்னுடைய தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டு மோசத்தில் போய் விழுகிறது வேலையை பண்ணி, அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க ம். உபயலக்னத்துக்கு. ம். காலச்சக்கரத்துக்கு அது 9ஆம் இடம். ம். அப்போ என்ன ஆகும்? 9ன்னா என்ன? நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ம். அப்படின்னு நினைக்கிறதே அங்கே பாதகம். அதே மாதிரி நான் முதலாளி அப்படின்னு நினைக்கிறதே அங்கே விரையும். இது தேவையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எதனால உங்களுக்கு இந்த எண்ணம் வருது? அதுதான் இந்த இயற்கை காட்டக்கூடிய விதி. இந்த எண்ணத்துல இருக்கு தூண்டி விடுறவர் ராகு. ம். இந்த மிதுன லக்னத்துல தானே திருவாதிரை இருக்கு. ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து. பிரம்மாண்டத்துக்கு 5ஆம் இடத்துல சுவாதி, ம். 9ஆம் இடத்துல சதயம். இது என்ன பண்ணும்? இந்த 5ஆம் இடம் என்று சொல்றது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அப்ப என்ன சொல்லணும்? சமூகத்தை பார்க்கும். சமூகத்தை பார்த்த உடனே ஆஹா இவங்கெல்லாம் இப்படி டெவலப் ஆகுறாங்க, நாமளும் அது மாதிரி ஆகணும். அந்த ஆர்வத்தை ராகு தூண்டி விட்டுட்டே இருப்பார். சிந்தனையிலையும் தூண்டுவார், கற்பனை வளத்திலையும் தூண்டுவார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது. ம். நானும் போய் இப்போ திரைப்படத்தில் போய் எல்லாம் குதிக்கிறாங்கல்ல, நானும் வந்துடுவேன் சூப்பர் ஸ்டாரா அப்படின்ட்டு. அது மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் போய் குதிக்கிறதுக்கு தூண்டுதல் பண்ணுவார் ராகு. ஆனால் இந்த ராகு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்காம போய் என்ன பிரயோஜனம்? ம். இந்த ராகுவோ குருவோ கெட்டு போனால்தான் இந்த பிரச்சனை வருது. இவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சபார்டினேட் செகண்ட் ஹேண்டுன்னு வச்சுக்கணும். ம். அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்பர் 2. ம். நாம் வந்து ஒரு அசிஸ்டண்டாக இருக்கலாம், நாம் வந்து ஒரு ஆலோசனை பண்ணலாம், ஒரு பிஆர்ஓ. அந்த மாதிரி இருக்கலாம். நாம் வந்து ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஏஜென்சியாக இருக்கலாம், ஒரு ஆலோசனை அதாவது கன்சல்டிங் லைனில் போகலாம். இப்படி சிந்திக்கணும். ஆனா பொதுவா இவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா லாபத்தனம் இருக்கும். இதை பண்ணா அசட் வரும், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், கமிட்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், இதெல்லாமே ஸ்கில்லே இருக்கு இல்லைங்களா? ஸ்கில்லிலேயே இருக்கு. 2ஆம் இடத்துல பாருங்க சந்திரனுடைய வீடு. ம். அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். பேசினாலே காசு வரும். ம். அதே நேரத்தில் அங்கே வந்து சொத்தும் வரும். ஆனால் மூளை உழைப்பினால மட்டும் சம்பாதிக்கணும். ம். ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க? சரி எல்லாரும் பார்த்து பார்த்து இந்த ராகு என்ன தூண்டி விடுவார், நீ முதலாளி ஆகப்பா, அப்போ நீ பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவார். அப்போ இவர் எங்கே போய் முதலாளி ஆகணும்னு சொல்லிட்டு கடனை போய் வாங்குவார். ம். அந்த மாதிரி முதலாளியாக ஆசைப்பட்டாலே மிதுனத்துக்கு விபரீதம்னு புரிஞ்சுக்கும். பல முயற்சிகள் செய்யறாங்க,
தொழிலில் முன்னேறக்கு, இல்லை வந்து வேலையில் முன்னேறக்கு, அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் என்னதான் முயற்சிகள் செய்தாலும் அவங்க வந்து ஒரு தொடர் தோல்விக்கு வந்து உள்ளாயிட்டே இருக்கிறாங்க. அந்த தொடர் தோல்வி வர காரணம் என்னங்க? யாரு எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து லக்னம் காட்டக்கூடிய ஒரு பலம். ம். லக்னம் வலுக்கணும். இந்த லக்னம் வந்து 8ஆம் இடம் 12ஆம் இட தொடர்பு இருந்தால் நீங்க முயற்சி எல்லாருக்குமே ஆசை இருக்கும், முயற்சி வரும். ம். மனிதனா பிறந்த எல்லாருக்குமே மேலே வரணும். மேல வரணும்னு ஆசை இருக்கும், முயற்சி வரும். ஆனா அந்த லக்ன புள்ளி ம். அந்த 8 12 தொடர்பு இருக்கும்போது என்ன பண்ணும்னா போற இடமெல்லாம் அடிவாங்க. அந்த 8ங்கிறது என்ன பண்ணும்? எதிர்மறை விளைவா ஒரு செய்யும். அசிங்க அவமானம். ஆமா. அதே மாதிரி எதிர்மறை விளைவுன்னா திறமை இவங்க காட்டுவாங்க, அந்த சூழல் அமையாது. இப்போ இவர் போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்டர்வியூ பண்றாரு, நல்லா படிச்சதையெல்லாம் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. அங்க இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்க இருப்பாங்க யாராவது, ம். இவரை ஒமிட் பண்ற மாதிரி, அல்லது இவருடைய பாடி லாங்குவேஜை பிடிக்காதவர் உட்கார்ந்துருப்பாருங்க. ம். ம். அப்ப இவரை வந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருவார். யார் ஒருத்தருக்கு லக்னம் 8ஓட தொடர்பு 12ஓட தொடர்பு ஆகுதா அப்படின்னா தன்னுடைய பலத்தை தான் வெளிக்காட்ட முடியாம ஒரு இன்சல்ட்டுக்கு ஆளாகிறார். அடுத்தவங்க வந்து இவரை வந்து டீக்ரேட் பண்ணிடுறாங்க. அதாவது அறிவும் திறமையும் இருந்து பிரச்சனையாகிறது. ஏன்னா லக்னம் நல்ல லக்னம் தானே. ம். லக்னம் நல்ல லக்னம், திறமை இருக்கு, வேகம் இருக்கு. ராகுவும் குருவும் வேகத்தை கொடுக்குறாங்க. அந்த கனெக்டிவிட்டி 8ஆம் இடத்தினுடைய கனெக்டிவிட்டியும் 12ஆம் இடத்தினுடைய கனெக்டிவிட்டியும் சூழலை வந்து இவங்களுக்கு பாதகமாக மாற்றி விடுகிறது. ம். அதனால தான் இவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெரிய பதவிக்கு ஆசைப்படாமல் நம்ம என்ன லெவலில் நமக்கு 10ஆம் இடத்துக்கு தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ லக்னம் தான் கெட்டு போச்சு, ம். இப்போ 10ஆம் இடம் நல்லா இருக்குன்னு வைங்க, அது எதன் மூலமாக நல்லா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் இடம் 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் ம். இவங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு அந்த மாதிரி மீடியா, அந்த மாதிரி consultation. அது மாதிரி வச்சு பெரிய ஆள் ஆயிடலாம், ம். தொழில் நடத்தலாம். ம். 5ஆம் இடம் அப்படின்னா கலைத்துறை, 5ஆம் இடம் அப்படின்னா ஆன்மீகம், அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதும் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்னா வேலை செய்கிறது. ம். நான் வந்து ஒரு செர்வெண்ட்டாக இருக்கேன், நீ எதா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நான் செய்ய தயாராக இருக்கேன். அது மாதிரி வேலை சார்ந்து தொழில் டெவலப் ஆகிறது, சர்வீஸு, இப்படி மிதுன லக்னத்துக்கு அவங்க பாவ கொடுப்பினை பார்த்து தொழில் அமைச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. பொதுவா ஒரு கூட்டு இருக்குங்க ஐயா, ஒரு 35 வயசுக்கு மேலதான் ஒரு ராஜயோகம் கிடைக்கும், 35 வயசுக்கு மேலதான் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மையாலே இருந்ததுன்னா எந்த வித விதிப்பலன் கிடைக்கும்? ஆமாம், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அது வந்து எந்த வயதுல இவங்களுக்கு பிரபல யோகம் அப்படிங்கிறது வந்து திசா புத்திகளினோட அடிப்படையில் கணிக்க முடியும். கொடுப்பினையும் திசா புத்தியும் தான் வேலை செய்யும். கொடுப்பினையில வந்து ஒரு கிரகம் நல்ல யோகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஜாதகத்துல காமிச்சு கொடுத்துரும். அது வந்து திசை எப்ப நடத்துதுன்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த 35 வயசுக்கு மேல, இப்ப பெரிய பெரிய திசைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு 18, குரு 16, சனி 19, இப்படியெல்லாம் செயினா வர்றதுனால என்ன ஆகும்னா ஒரு கரெக்டா ஒரு என்ட்ரி கொடுத்துரும். ஒரு நல்ல திருப்பு முனையை அந்த 35 வயசுல கொண்டு போய் ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் எல்லாம் ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டு என்னென்னமோ வேலை பார்த்து மறுபடியும் வந்து அந்த என்ட்ரி பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய திசைகள் அப்படியே படிப்படியா அந்த யோகத்தை கொடுத்துரும். நிச்சயமாக அதுல அந்த மாதிரி யோகத்துக்கு வந்து படிக்கும் போதோ இவங்க வந்து திறமைகளை வளர்த்துக்கும் போதோ இவங்களுக்கு வந்து திசைகள் வேலை செய்யாது. அந்த படிப்பு முடிஞ்சு போய் சர்வீஸ் பண்ணும்போது திசைகள் வேலை செய்யும். அதிலிருந்து தொடர்ச்சியான திசைகள் சாதகமாக அமையும். 2, 6, 10 தொடர்புல அமைகிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி முன்னேறுகிறார். நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ தசாபதிகள் முடியும் சொல்லிட்டீங்க. ஆனா இந்த லக்னத்துக்காரங்களுக்கு சிகரத்தில் தூக்கி உட்கார வச்சக்கூடிய அழகு பார்க்கக்கூடிய கிரகம் எதுங்க? ஆமாம், எல்லாருக்குமே ஒவ்வொரு லக்னத்துக்குமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பதவி புகழ் அப்படிங்கிறத ஆசைப்படாம யாரும் இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக சனியும் புதனும். லக்னாதிபதியான சனி, பாக்யாதிபதியான லக்னாதிபதியான புதன், பாக்யாதிபதியான சனி, இந்த 2 பேரும் திசை நடத்தினாலும்
அவங்க சொந்த நட்சத்திரத்தில் அவங்க உட்கார்ந்துருந்தாலும், இப்போ பூசத்தில் சனி, அனுஷத்தில் சனி, உத்திரட்டாதியில் சனி, அதே மாதிரி ஆயில்யத்தில் புதன், கேட்டையில் புதன், ரேவதியில் புதன் இப்படி உட்கார்ந்துருந்தாலும் அந்த திசை நடந்தாலும் இவங்கள உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நட்சத்திரங்களில் கெட்ட கிரகம் உட்கார்றதும், இந்த சனியோ புதனோ வேறு 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பில் போய் மாட்டிக்கிட்டாலும் அது கிடைக்காது. அப்படி இல்லாமல் இந்த 2 கிரகங்கள்னால இவங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைவார். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. கிட்டத்தட்ட நீங்க நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாமே துல்லியமான பலனை சொல்லிட்டீங்க. மேஜரா நீங்க அடுத்தடுத்து காணொலியில் அடுத்தடுத்து லக்னத்தை பத்தி நம்ம பார்க்கலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, வாழ்த்துக்கள்.